எல்லாம் சீமா உனக்கே சொல்றோம்டா. இந்த ராவண நீ கத்தி பேசணும், உன்னை கத்தி கொண்டு பேசுவோம்டா. திருவதிக்கு வந்தா நீ திரும்ப முடியாது. நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் குறித்து கொச்சையாக திமுக பேச்சாளர் ராவணன் என்பவர் பேசியுள்ளது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. ஏன்னு கேட்டா உனக்கு அந்த தகுதி இருக்கா? ஏ செபஸ்டியான், இல்லை முழு பேரை சொல்லுடா. என் பேரு என்னன்னு கேட்டா முழு பேர் சொல்லுவேன். எங்க அப்பா பேர் என்ன முழு பேர் சொல்லுவேன்டா. நீ சொல்ல தகுதி இருக்காடா? சீமா சின்ன பயல, நீ எங்களுக்கு விளக்கம் சொல்ல போறியா? எங்களை மாத்திடுவியா? நான் கேட்கிறேன்டா, ஏன் மானங்கட்ட ஈனங்கட்ட சீமா பயல, என் நாய. ஏன்டா ரஜினியை போய் பார்த்தேன்? இல்லை எதுக்குள்ள போய் பார்த்தேன்? இல்லை நீ சொல்றது நாம் தமிழருங்க. நீ முதல்ல தமிழச்சியை கல்யாணம் பண்ணியிருக்கியா? நான் கேட்குறேன் ஐயா, நாங்கள் இப்படி பேசுகிறேன்னு தப்பாக நினைக்கக்கூடாது. வணிக பெருமக்களே, தொழிலாளர் தோழர்களே, ஏன் இதை கேட்குறேன்னு சொன்னால், ஒரு பச்சை தமிழச்சி விஜயலட்சுமின்னு ஒரு நடிகை, இந்த ஆரல்வாய் மொழியை சார்ந்த பெண்மணி, அவளை கெடுத்துட்டு அந்த தமிழச்சியை அவளுடைய இருந்து அவ கற்பை சூறையாடிட்டு மாற்று மொழி பேசுகிற ஒரு பெண்ணுடைய வந்து திருமணம் பண்ணிட்டு நாம் தமிழர் பேசுகிற நாய். உனக்கு நாம் தமிழருக்கு என்னடா தகுதி இருக்கு? ஏ, இந்த விடுதலை புலிகளை ஆதரித்ததற்காகவே ஆட்சி அதிகாரத்தை இழந்தவர்களா திமுக காரன், தெரியுமா? ஆட்சியே இழந்திருக்கோண்டா. அல்லாத நாய. ஏலே சீமா, எங்களை போன நீ அன்னைக்கெல்லாம்? அமைதிப்படை இந்தியா ராணுவம் இலங்கையிலே போர் புரிந்து வருகிறது என்று சொன்ன போது வரவேற்க மறுத்த தலைவன் தமிழின தலைவன் டாக்டர் கலைஞர், தெரியுமாடா? நாய பிக்காலி பையல, ஏழு சைமன் செபஸ்டியான், நீ இன்னொரு முறை என் தலைவனை பேசுறேன் வை, எங்கிருந்து வராடா? நீ கத்தி பேசலாம், நாங்க கத்தியோடு பேசுவோம். எச்சரிக்கையாரி. நாம் தமிழருக்கு கட்சிக்கார பயலுக்கு சொல்றோம்டா. எல்லாம் சீமா உனக்கே சொல்றோம்டா. இந்த ராவண நீ கத்தி பேசணும் வை, உன்னை கத்தி கொண்டு பேசுவோம்டா. திருவதிக்கு வந்தா நீ திரும்ப முடியாது. எச்சரிக்கையாடா. ஒத்த தொண்டை நான் சொல்றேன்டா. சூப்பு. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.